ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய வீட்டில் லீலையே நடக்கவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு லீலையும் நடக்கவில்லை. ஆனால் நான் பேசும் அனைவருமே சாய் என்னுடைய வாழ்க்கையில் லீலை செய்தார், எனக்கு மனம் திருப்தியாக இருந்தது, ஏன் உனக்கு மட்டும் செய்யவில்லை என்று கேள்வி என்னிடம் கேட்கிறார்கள். தங்கமே, அவர்களுக்கு நான் லீலை செய்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் நான் லீலை செய்து கொண்டு தான் இருக்கிறேன். சிலருக்கு தெரிகிறது, சிலருக்கு தெரியவில்லை. சிலருக்கு ஏன் தெரிகிறது தெரியுமா? அவர்கள் என்னை அளவுக்கு மீறி நம்புகிறார்கள். சிலர் என்னை நம்பி மிக மிக சந்தேகத்துடன் பார்க்கிறார்கள். வேண்டாமே, சந்தேகம் எதற்கு? சந்தேகம் இருந்தால் என்னிடம் தயவு செய்து யாருமே வர வேண்டாம். சந்தேகம் இல்லாமல் இருப்பவர்கள் மட்டுமே என்னிடம் இருந்தால் போதும். ஏன், ஒரு நபர் எனக்கு உண்மையாக என் மீது நம்பிக்கை வைத்தால் போதும். எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் என்னை விட்டு நகராமல் இருந்தால் மட்டுமே போதும். எனக்கு உண்மையான குழந்தையாகவும் பக்தனாகவும் இருந்தால் போதும். நீ என்னை சந்தேகத்துடன் தான் பார்க்கிறாய். சில சமயங்கள் என்னை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறாய். அதுவே சில சமயங்கள் மிக மிக கஷ்டப்படுத்தி என்னை நீ பார்க்கிறாய். தங்கமே, நான் உன்னை கஷ்டப்படுத்துகிறேன் என்று நினைக்கிறாய். கிடையவே கிடையாது. உன்னுடைய கர்ம வினை உன்னை கஷ்டப்படுத்துகிறது. நான் எப்பொழுதுமே எந்த ஒரு குழந்தையையும் கஷ்டப்படுத்தி பார்ப்பது கிடையாது. எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. என்னுடைய சச்சரிதத்தை முழுமையாக படித்திருந்தால் அனைவருக்குமே நான் எப்பேற்பட்டவன் என்பது தெரிந்திருக்கும். நீ படிக்கவில்லை என்றால் என்னுடைய சச்சரிதத்தை படித்துப்பார். அதுவும் 7 நாட்களுக்குள் என்னுடைய சச்சரிதத்தை முழுமையாக படித்து முடி. உன்னுடைய கோரிக்கையை வைத்து நிச்சயமாக அந்த கோரிக்கை 7 நாட்களுக்குள் நடந்துவிடும். அப்படி இல்லை என்றாலும் என்னுடைய சச்சரிதத்தை நீ படித்துப்பார். நான் எப்பேற்பட்டவன் என்பது உனக்கு நன்றாகவே தெரிய வரும். யாருக்கும் துரோகம் செய்பவன் அல்ல இந்த சாய். எல்லாரையும் வாழ வைத்து சந்தோஷப்படுபவன் மட்டும்தான் இந்த சாய். இந்த சாயை தவறாக நினைத்தால் அவர்களுக்குத்தான் கெடுதல். கெடுதல் என்பது நான் செய்யும் வேலையை தெரியாமல் போகும். ஆனால் நான் செய்யும் நல்ல வேலைகளை செய்து கொண்டு தான் இருப்பேன். கர்ம வினையையே குறைத்து தருபவன் தான் இந்த சாய். கஷ்டத்தை என்ன உனக்கு அள்ளி தந்து விடுவேனா? கஷ்டத்தையும் உனக்கு தரவே மாட்டேன். உன் வாழ்க்கையை நான் இன்னும் அழகாக மெருகேற்றி உன்னை பல பேருக்கு மத்தியில் வாழ வைப்பேனே தவிர எந்த ஒரு இடத்திலும் உன்னை கீழே போக அனுமதிக்கவே மாட்டேன். சீக்கிரமாக பார், இப்பொழுது தரையில் இருக்கிறாய். படிப்படியாக நீ வானத்தையே தொடுவாய். அதற்கான தைரியமும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் உன்னிடம் உள்ளது. வாழ்க்கையில் எத்தனை முறை விழுந்தாலும் நீ எந்திரிக்கும் அளவுக்கு உன்னிடம் அனைத்து திறமைகளும் உள்ளது. உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாகவே எந்திரித்து அனைவர் மத்தியிலும் பேரும் புகழுடன் வாழ்வாய். அதற்கு நானே சாட்சி. எப்பொழுதும் உன் கூடவேதான் இருப்பேன். இந்த சாய் நான். ஓம் சாய்ராம்.